அன்றைக்கு சீசர்கள் இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் வரை காத்திருந்தார்கள். அந்த நாள் வந்த உடனே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதுக்கு பேர் தான் என்னது? பெந்தேகோஸ்தே. ஆனால் இன்றைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற, ஆவியானவருடைய பிரசன்னத்தை பெற நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைத்தட்டும், அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. என்னால் பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே ஊட்டப்பட்டாச்சு. சீசர்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி அவர் ஊற்றப்படும் நாள் வரை காத்திருந்தார்கள். இப்ப அப்படி இல்ல. அவர் மேல போய் உட்கார்ந்துட்டார் இயேசு. இப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டாச்சு. இப்ப நீ பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு 40 நாள், 10 நாள், 20 நாள் நீ காத்திருந்து பெற வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசித்தால் அந்த நதி உனக்குள்ளே பாயும். கைதட்டும், நதி உனக்குள்ளே பாயும்.